அனைவருக்கும் வணக்கம். நான் இதனை பற்றி சொல்ல போன்றேன் என்று சொன்னால், அதாவது சந்தோஷமாக இருப்பது என்பதை பற்றி தான் சொல்ல போன்றேன். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் நிம்மதி என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே நாம் சந்தோஷமாக இருப்பதாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனதிலே தான் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய மனதை எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கலாம்? அதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, அதாவது நமக்கு பிடித்தமான ஒரு இசையை கேட்கலாம், ஒரு இயற்கையை ரசிக்கலாம், ஒரு பூவை பார்த்து ரசிக்கலாம், நம்முடைய மழலை செல்வங்களது சொல்லை பார்த்து ரசிக்கலாம். எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அதை விடுத்து இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு மன அழுத்தத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மன அழுத்தம் தான் உண்மையில் நான் பத்திரிகைகள் பார்த்திருக்கின்றேன். தற்கொலை செய்து நிறைய பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இந்த உயிர் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வரம் நண்பர்களே. நம்முடைய உயிரை அவனது அனுமதி இல்லாமல் நாம அழித்தல் கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் போராடித்தான் வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் வாழ வேண்டும். நம்முடைய மனதிலே துணிச்சல் வேண்டும். வீணான தற்கொலைகளை உண்மையிலே தவிருங்கள். ஒரு தேவையற்ற ஒரு விடயம். எங்கு பார்த்தாலும் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை, மனைவி தூக்கிட்டு தற்கொலை. எதற்காக தற்கொலை செய்கிறார்கள் என்று உண்மையில் தெரியவில்லை. உங்களுக்கு ஏதும் பிரச்சனை, மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தால், உங்களுடைய சகபாடி உண்மையான ஒரு நல்ல நட்பு இருந்தால் அவரிடம் அதை ஷேர் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்ட மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதையுமே மனசுக்குள்ளே வச்சு போட்டு குழப்பி கொண்டிருக்காங்க. அது உங்களுக்கு தான் உண்மையில் ஒரு பிரச்சனையை வரும். எனவே மன அழுத்தத்துடன் இருக்காதீர்கள். இந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த நேரமும் புன்னகையுடன் இருங்கள். வாழ்க்கை உங்களதே. அதை வாழ்வதும் உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. நன்றி.